Hi all, welcome to NRMRB. Today நம்ம பார்க்க போற டாபிக் diuretics. Diuretics. Diureticsனா என்ன? Diuretics அப்படின்னா அது ஒரு ட்ரக். அது என்ன பண்ணும்? அதோட டெஃபினிஷன் என்ன? Diuretic drug which increase urine formation. Urine formation-ஐ அதிகப்படுத்தும். அடுத்தது increase urine volume. அதாவது increase urine volume-ஐ diuresis அப்படின்னு சொல்லுவாங்க. Diuretic அப்படின்னா டை அப்படின்னா 2, யூரிட்டிக்ஸ் அப்படின்னா யூரசிஸ். அப்ப 2 மடங்கு நார்மலா போகக்கூடிய யூரினை விட அதிகமா போக வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுதான் டயூரிட்டிக்ஸ். இதுலயே ஆன்டி டயூரிட்டிக் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா. அடுத்து இன்க்ரீஸ் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர். நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சோடியத்தையும் வாட்டரையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியா இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வாட்டர் இதெல்லாம் வந்துட்டு யூரின் மூலமா வெளியில அனுப்புறது தான் இந்த டயூரிட்டிக்ஸ். இந்த டயூரிட்டிக்ஸ 1958ல ஃபைண்ட் பண்ணாங்க. இந்த வீடியோல நம்ம டயூரிட்டிக்ஸோட கிளாசிபிகேஷன், அதை எப்படி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த டயூரிட்டிக்ஸ் எல்லாம் நம்ம நெப்ரான்ல எந்தெந்த இடத்துல போய் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது ஒவ்வொரு டயூரிட்டிக்ஸுக்கும் இன்னொரு நேம் என்ன, ஒரு டயூரிட்டிக்ஸ்க்கும் இன்னொரு குரூப் ஆஃப் டயூரிட்டிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், அடுத்தது இந்த டயூரிட்டிக்ஸ் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வரக்கூடிய டயூரிட்டிக்ஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட், இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு இதோட எல்லா நிமோனிக்ஸும் வீடியோல பின்னால இருக்கு. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. ஓகே, இந்த டயூரிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எங்க ஆக்ட் ஆகும்? கிட்னில ஆக்ட் ஆகும். கிட்னில இருக்கக்கூடியதுல எந்த இடத்துல மெயினா போய் ஆக்ட் ஆகுது அப்படின்னா கிட்னில நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த கிட்னில இருக்கும். அந்த நெஃப்ரான் எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கிட்னிய மேலிருந்து கீழமா, அதாவது நீள்வெட்டு தோற்றம் தமிழ்ல சொல்லுவாங்க, அது மாதிரி கட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி அதோட அமைப்பு இருக்கும். சோ இதுதான் வந்து கிட்னில நிறைய இந்த மாதிரி பிக்சரை தான் வச்சு நம்ம கிட்னியை பத்தி படிச்சிருப்போம். ஓகே, இதுதான் கிட்னி. ஓகே, இந்த கிட்னிய மேலிருந்து கீழே, அதாவது நீள்வெட்டு தோற்றமா பாதியா கிராஸ் கட் பண்ணி பார்க்கும்போது அதோட தோற்றம் இப்படிதான் இருக்கும். சோ இதோட இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இதெல்லாம் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம படிச்சிருப்போம். சோ எந்த இடத்துல நம்ம நெஃப்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த பார்ட்டோட பேர் என்ன? கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்ங்கிறது இந்த ப்ளூ கலர்லயும் ரெட் கலர்லயும் அப்படியே இந்த இடத்துல பாருங்களே, அப்படியே நார்னரா இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் தான் வந்து கார்டெக்ஸ். இந்த பெலாசோல மாதிரி இருக்குல்ல, சீப்பு மாதிரி, இந்த இடம் தான் மெடுலா. சோ அப்ப இந்த மெடுலாவுக்கும் இந்த கார்டெக்ஸுக்கும் ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே நம்ம நெஃப்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும், அதோட லொகேஷன். ஸோ இப்ப எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட நெஃப்ரான் ஹென்லி லூப்பும் கலெக்டிங் ட்ரக்கும் மெடுலாவில் பிரசன்ட் ஆயிருக்கும். மீதி இருக்கக்கூடிய 2 பார்ட்டு மெடுலாவில் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த இடத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிக்சர், இந்த இடத்த நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த இடம் தான் நம்ம மெடுலான்னு சொன்னோம். அந்த பெலாசோல மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து மெடுலா. இந்த இடம் கார்டெக்ஸ். இந்த இடம் ஃபுல்லா கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ்ல கொஞ்சம் பார்ட் நெப்ரானும், அடுத்தது இந்த மெடுலாவுல கொஞ்சம் பார்ட் நெப்ரானும் இருக்கு. எக்ஸாக்டா கீழே உள்ள பிக்சர்ல தெரியுது பாருங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி பிரசன்ட் ஆயிருக்கும். பாதி பார்ட் ஹென்லி லூப்பும் கலெக்டிங் ட்ரக்கும் மெடுலால பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது குளோமருலஸும் டிஸ்டல் கன்வலேட்டடு பிசிடி இந்த பார்ட் எல்லாமே வந்துட்டு கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, இதான் நெஃப்ரான். இது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிரெயின்ல என்ன பார்த்தோம், பிரெயின்ல ஃபங்க்ஷனல் யூனிட் எது அப்படின்னு பார்த்தா நியூரான். அதுதான் வந்துட்டு அதோட முக்கியமான ஒரு பகுதி. அதே மாதிரி கிட்னில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னாக்க அது நெஃப்ரான் தான். சோ இப்போ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது நெஃப்ரான் தான் ஆன்சர். இதுதான் நெஃப்ரானோட டயக்ராம். நெஃப்ரான்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, இந்த பார்ட்டை பவுமன் கேப்சியூல்னு சொல்லுவாங்க. ஏன்னா பவுமன் அப்படிங்கிறவரு இதை ஃபைன் பண்ணனால அதை பவுமன் கேப்சியூல்னு சொல்றாங்க. அடுத்தது இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பார்ட் எல்லாமே அஃபரண்ட் எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்னு சொல்லுவாங்க.
அடுத்தது அதை தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு கழுத்து பகுதி மாதிரி இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிராக்சிமல் கன்வலேட்டட் டியூப்னு சொல்லுவாங்க. அதாவது இத பிசிடின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதை தொடர்ந்து இந்த எல்லோ கலர்ல யூ வடிவத்துல வளையுது இல்லையா? சோ அதனால ஒரு லூப் மாதிரி இருக்கு இல்லையா? அதனால இத வந்து ஹென்லி லூப்னு சொல்லுவாங்க. இந்த ஹென்லி லூப்ல மேல இருந்து கீழே இறங்குறனால டவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அப்ப டவுன் அப்படிங்கிறப்ப டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. இந்த இடத்துல கீழ இருந்து மேல ஏறுறனால அதை அபவ்னு வச்சுக்கோங்க. சோ அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. அடுத்தது இதை தொடர்ந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பாத்தீங்களா? இது வந்து டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப். ஏன்னா இந்த பிராக்சிமல்ல இருந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ அதனால இது டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப். சோ பிராக்சிமல் அப்படின்னா முன்னாடியே வந்துருது, ப்ரீ அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. டிஸ்டல் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப எந்த இடத்துல பிராக்சிமல் வருது, டிஸ்டல் எந்த இடத்துல வருது அப்படின்னு குழப்பம் இல்லாம நமக்கு ஈஸியா இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். இது வந்து டிசிடின்னு சொல்லுவாங்க, இதை பிசிடின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப்ல இருந்து கண்டினியூ ஆகக்கூடிய மரம் மாதிரி ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? இந்த பார்ட்டை கலெக்டிங் டக்ட்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை பார்க்குது, அடுத்தது எப்படி யூரின் வந்து ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிற வீடியோ அனாட்டமில தெளிவா உங்களுக்கு அந்த வீடியோட நான் போடுறேன். அதுல நீங்க பாத்துக்கலாம். இதுல இந்த ட்ரக் எப்படி ஆக்ட் ஆகுது, எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம டயூரெட்டிக்ஸோட கிளாசிபிகேஷனை பார்க்கலாம். டயூரெட்டிக்ஸோட கிளாசிபிகேஷன்ல கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார், டயசைட் டயூரெட்டிக்ஸ், லூப் டயூரெட்டிக்ஸ், பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக்ஸ், ஆஸ்மாட்டிக் டயூரெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி 5 விதமான கிளாசிபிகேஷன் இருக்கு. இந்த டயூரெட்டிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது. இந்த டயூரெட்டிக்ஸ பத்தி ஒரு பெரிய சாப்டரு. இதுல நாம இப்ப பார்க்க போறதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ பத்தியும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு எம்சிக்யூஎஸ்ல மெயினா வரும் அப்படிங்கறத பத்தியும் தான் நம்ம இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம். அடுத்து இதுல லூப் டயூரெட்டிக்ஸ், அதுல என்னென்ன ட்ரக் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூசிமைடு, எத்தாக்ரனிக் ஆசிட், அடுத்தது வந்து பியூட்டமைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்கும். அதை பின்னாடி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிமோனிக் சொல்றப்ப அந்த ட்ரக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது தயசைடு அப்படிங்கிற கேட்டகரியில வரக்கூடிய ட்ரக்ஸ் என்னன்னு பார்த்தா ஹைட்ரோகுளோர் தயசைடு, இண்டாபமைடு அப்படிங்கிற 2 ட்ரக் இருக்கு. அடுத்தது பொட்டாசியம் பேரிங் டயூரெட்டிக்ஸ், அதுல ஸ்பைரோனலாக்டோன், அமிலோரைடு, ட்ரைஅமிட்ரின் அப்படிங்கிற ட்ரக்ஸ் இருக்கு. அடுத்து இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ்ல பார்த்தோம்னா அசிட்டசோலமைடு அண்ட் டோர்சோலமைடு அப்படிங்கிற ட்ரக் இருக்கு. இந்த கார்போனிக் அப்படின்னு வந்தாவே அமைடு, சோலமைடு அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டிப்பா எல்லா ட்ரக்லயுமே வந்துடும். ஸோ அப்ப ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோலமைடு அப்படின்னு வந்தாவே கார்போனிக் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு உடனே ஞாபகம் வந்துடணும். அடுத்தது ஓஸ்மோட்டிக் டயூரெட்டிக்ஸ் அப்படின்னா அந்த இதுல வரக்கூடிய ட்ரக் மேனிட்டால். இன்னும் 2 ட்ரக் இருக்கு, அதை நிமோனிக்ஸ் சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். லூப் டயூரெட்டிக்ஸ் ஆல்சோ கால்டு ஹை சீலிங் டயூரெட்டிக்ஸ். இந்த லூப் டயூரெட்டிக்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா? இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹை சீலிங் டயூரெட்டிக்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ஹை சீலிங் டயூரெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நார்மலா வந்து நம்ம ஒரு 10% யூரின் இல்லைன்னா நம்ம 10% தான் உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ், சால்ட், இந்த கண்டென்ட் எல்லாமே ஃபில்டர் ஆகி நம்ம கிட்னி வழியா வெளியில எக்ஸ்கிரீஷன் ஆகுது அப்படின்னா இந்த ஹை சீலிங் டயூரெட்டிக்கை யூஸ் பண்ணும்போது அந்த 10% அப்படிங்கிற இடத்துல 20% அப்படியே டபுள். ஸோ அந்த டயூரெட்டிக்ல படிச்சோம்ல டை அப்படின்னா 2, அப்படியே டபுளா நம்ம யூரின் அவுட்புட் இருக்கிறனால இதை வந்துட்டு ஹை சீலிங் டயூரெட்டிக்னு சொல்றாங்க. அதாவது இதோட பொட்டன்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால யூரின் அவுட்புட்டும் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப லூப் டயூரெட்டிக்ல என்னென்ன வந்துச்சு? ஃப்ரோசிமைடு, எத்தாக்ரனிக் ஆசிட், பியூட்டனைடு. அடுத்து இந்த டயூரெட்டிக்ஸ்ல எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த கிளாசிபிகேஷனை அப்படிங்கிறத ஷார்ட்டா நம்ம சின்ன சின்ன நிமோனிக்ஸ், அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார் அப்படிங்கிறது இதுலயே வந்துருச்சு இந்த பேர்லயே. கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைமை பிளாக் பண்ணி அதன் மூலியமா ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில வரும். இதுல முக்கியமான ட்ரக் என்ன அப்படின்னா இந்த அசிட்டசோலமைடு அப்படிங்கிற ட்ரக் தான். இந்த அசிட்டசோலமைடு அப்படிங்கிற ட்ரக் வந்து நம்ம ஐயில இன்ட்ரா அக்யூலார் பிரஷரை குறைக்கக்கூடிய அந்த ஒர்க்கையும் இது பார்க்கும். சோ அப்ப இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ்ல வரக்கூடிய ட்ரக்ஸ்ல எல்லா ட்ரக்ஸ்லயுமே இந்த சோலமைடு அப்படிங்கிற ஒரு வேர்டு முடியும். சோ அப்ப சோலமைடு அப்படின்னாவே இந்த கார்போனிக் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்த கேட்டகரி இந்த ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்ஸ். அதுல MIG அப்படின்னு சொல்லிட்டு மிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மக் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப மிக் அப்படின்னா மேனிட்டால், ஐசோசார்பிட், கிளிசரால். இந்த மூணுமே எப்படி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மூணுமே வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை உடையது, கொஞ்சம் ஸ்வீட்னஸாவும் இருக்கும். ஸோ இதுக்கும் இந்த ஆஸ்மாட்டிக்கும் ரிலேட் பண்ணிக்கோங்க. இந்த மேனிட்டால் அப்படிங்கிற வரக்கூடிய ஸ்பெல்லிங்க்கும் இந்த ஆஸ்மாட்டிக்ல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்க்கும் கிட்டத்தட்ட ரிலேட்டடா இருக்கும். ஸோ ஓஸ்மாட்டிக் அப்படின்னு சொல்லி வந்த உடனே நமக்கு ஞாபகம் வருது MIG அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடணும். அடுத்து இந்த லூப் டையூரிட்டிக்ஸ்க்கு பீட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பீட் அப்படின்னா ஒரு மியூசிக்ல வரக்கூடிய பீட்னு வச்சுக்கலாம். அதே மியூசிக் ரிலேட்டடா வரக்கூடியது தான் இந்த லூப்புங்கிற வார்த்தை. ஸோ இப்போ இந்த லூப் அப்படின்னா ஒரே பீட்டு திரும்ப திரும்ப அந்த மியூசிக் அதே இடத்துல திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்துட்டு நம்ம பீட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது லூப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பீட் திருப்பி திருப்பி அதே மியூசிக் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். இது சப்ஜெக்ட்ல கிடையாது, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ அப்ப லூப் அப்படின்னாவே பீட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ அப்ப பீட் அப்படின்னா பி ஃபார் புமிட்டானைடு, EA அப்படின்னு இருக்கா, அந்த இடத்துல எத்தா கிரேனிக் ஆசிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். T ஃபார் டோர்சிமைடு, அடுத்தது Fல ஃப்ளூயிட் வருதா, அது ஃப்ரூசிமைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல இந்த லூப் டையூரிட்டிக்ஸ்ல வரக்கூடிய எல்லா ட்ரக்குமே பொட்டண்டா இருக்கும். ஸோ இப்ப இந்த லூப் டையூரிட்டிக்ஸ்ல 4 ட்ரக் வருது. இந்த 4 ட்ரக்ல இந்த ஃப்ரூசிமைடு அப்படிங்கிற ட்ரக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ். இந்த ஃப்ரூசிமைடு ட்ரக்கை வந்து லாசிக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல நம்ம வெளியில கேள்விப்பட்டிருப்போம். இது நல்ல ஃபேமஸான ஒரு ட்ரக். அடுத்து தயசைடு டயூரிட்டிக்ஸ். தயசைடு டயூரிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாத்துலயுமே இந்த தயசைடு அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். ஸோ அப்ப இந்த தயசைடு அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாவே அது தயசைடு டயூரிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த தயசைடுங்கிற வார்த்தை இல்லாமையே இந்த தயசைடு டயூரிட்டிக்ஸ்ல வேறு சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தயசைடு லைக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தயசைடு மாதிரியே இது ஒர்க் பண்ணும். அதனால இத தயசைடு லைக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தயசைடு லைக் ட்ரக்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா பாமைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வந்து முடியும். அடுத்தது குளோர்தாலிடோன் அப்படிங்கிற ஒரு ட்ரக், அடுத்தது மெட்டசோலன் அப்படிங்கிற ஒரு ட்ரக். இந்த 3 ட்ரக்குமே அதாவது தயசைடு லைக் டயூரிட்டிக்ஸ், தயசைடு டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். தயசைடு அப்படிங்கிறது தயசைடுங்கிற வார்த்தை வரும், தயசைடு லைக்ல தயசைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வராது. சோ அதுக்கு பதிலா பாமைடு அப்படிங்கிற வார்த்தை, அடுத்தது இந்த குளோர்தாலிடோன், அடுத்தது மெட்டசோலன் அப்படிங்கிற ட்ரக்ஸும் இந்த கேட்டகரியில வரும். இந்த தயசைடுல ஹைட்ரோகுளோர் தயசைடு, ஹைட்ரோஃபுளூமி தயசைடு, பென்ஸ் தயசைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ட்ரக் வரும். அடுத்தது இந்த பாமைடு அப்படின்னா சிப்பமைடு, இண்டாபமைடு, குளோபமைடு அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸ் வரும். அடுத்தது இந்த குளோர்தாலிடோன், மெட்டலசோன். அடுத்து பாருங்க பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ். பொட்டாசியம் ஸ்பேரிங் அப்படின்னா அந்த பொட்டாசியத்தை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டையும் யூரினையும் வெளிப்படுத்தும். வெளியில அனுப்புறதுக்கான உண்டான ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த ட்ரக் ஹெல்ப் பண்ணும். சோ அதனால இது வந்து பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ் சொல்றாங்க. இந்த பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ்லயும் மேல பார்த்த மாதிரியே 2 டைப் இருக்கு. அதுல ஒன்னு ஆல்டோஸ்டிரான் ஆண்டகோனிஸ்ட். ஆல்டோஸ்டிரான் ஆண்டகோனிஸ்ட்ங்கிறது டைரக்டாவே நம்ம கிட்னில அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்கு, அதுல இருந்து ஆல்டோஸ்டிரான் செக்ரேட் ஆகிறத டைரக்டா போய் ஸ்டாப் பண்ணி இதோட ஆக்சனை ப்ரொடியூஸ் பண்ணும். சோ ஆல்டோஸ்டிரான் ஆண்டகோனிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய ட்ரக் 2 ட்ரக். இந்த ஸ்பைரோனலாக்டோன், அடுத்தது எப்ளிரியோனான். இது ஆல்டோஸ்டிரானுக்கு கீழே தான் வருது அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டோன் அப்படிங்கிற வார்த்தையில முடியும், அதாவது ONE அப்படிங்கிற ஒரு வார்த்தையில முடியும். சோ இந்த ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கிறதும் ON அப்படிங்கிறது முடியும். இந்த 2 ட்ரக்லயும் அந்த ON அப்படிங்கிற வார்த்தை வரும். சோ அதை வச்சு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ்ல ENOC இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்லி வருது. ENOC அப்படின்னா என்னன்னு கேட்டா எபிதீலியல் சோடியம் சேனல் இன்ஹிபிட்டார் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இதை வந்து எபிதீலியல் சோடியம் சேனல் இன்ஹிபிட்டார் அப்படிங்கிற வார்த்தையிலையும் நமக்கு கொஸ்டின்ஸ்ல வரலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்டா ENOC இன்ஹிபிட்டார் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கொஸ்டின்ல வரலாம். சோ இப்ப இந்த ENOC அப்படிங்கிறது எபிதீலியல் சோடியம் சேனல் இன்ஹிபிட்டார். இந்த சேனல் எங்க இருக்கு அப்படின்னா ரீனல், அதாவது நம்ம கிட்னில இருக்கும், அதாவது நெஃப்ரான்ல. சோ இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக் என்ன அப்படின்னா அமிலோரைடு,
அடுத்தது ட்ரையாமெட்ரின் அப்படிங்கிற இந்த 2 ட்ரக். இந்த 2 ட்ரக் ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுங்க. ஈனாக் அப்படின்னாவே அம்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்ட்ரி அப்படின்னாக்க அப்படின்னாக்க அமிலோரைடு, ட்ரை அப்படின்னாக்க ட்ரைமெட்ரின் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஈனாக் அம்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம டயூரெட்டிக்ஸ்ல சைட் ஆஃப் ஆக்ஷன், நெஃப்ரான்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன ட்ரக் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா ஒரு ஷார்ட்கட்டை வச்சு, ஒரு நிமோனிக்கை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இத கண்டிப்பா மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க. கண்டிப்பா இது மறக்காதுன்னு நான் நம்புறேன். சோ இது எம்சிக்யூஸ்ல நிறைய இடத்துல இந்த கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த இடத்துல நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. சோ அதனால இதை கொஞ்சம் இந்த மாதிரி தெளிவா பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நிமோனிக் என்ன அப்படின்னா மால்ட், MALTS, மால்ட்ஸ். மால்ட் அப்படின்னா கோதுமை. அந்த கோதுமையில இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பியர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதை தப்பான உதாரணத்துக்கு எடுத்துக்க வேணாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப மால்ட் பியர் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ அந்த மால்ட் பியர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆல்கஹால். அந்த ட்ரிங்க்ஸை நம்ம எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கும் போது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா டயூரெட்டிக்ஸ் அதிகமா இருக்கும், யூரின் அதிகமா போகும். சோ அதனால அந்த இடத்துல பியரை நம்ம இந்த ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சோ மால்ட். சோ அப்ப மால்ட்ல M அப்படின்னா மேனிட்டால், A அசிட்டசோலமைட், L லூப் டயூரெட்டிக்ஸ், T தயசைடு டயூரெட்டிக், S ஸ்பைரனோலாக்டோன். சோ இந்த லெட்டர்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதுல எம்ங்கிறது மேனிட்டால். சோ எடுத்த உடனே M தான் வருது. அப்படிங்கிறப்ப இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய பிராக்சிமல் கன்வலேட்டட் டியூப் அந்த இடத்துல ஸ்டார்டிங்லயே நமக்கு இந்த ட்ரக் ஒர்க் ஆகுது. சோ அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். மேனிட்டால் அப்படின்னாவே மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது A அப்படிங்கிறது அசிட்டசோலமைடு. சோலமைடுன்னு முடியக்கூடிய ட்ரக் எல்லாமே நம்ம என்னன்னு பார்த்தோம், கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார்னு பார்த்தோம். சோ இப்ப அந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ்ல வரக்கூடிய எல்லா ட்ரக்குமே இந்த PCT-ல ஒர்க் ஆகும். PCT அப்படின்னா பிராக்சிமல் கன்வலேட்டட் டியூப். அடுத்தது லூப் டயூரெட்டிக்ஸ் அப்படின்னா நம்ம 4 ட்ரக் பார்த்தோம். ஃப்ரூசிமைடு, அடுத்தது குமிட்டமைடு, டோர்சிமைடு, எத்தாக்ரனிக் ஆசிட். இது எல்லாமே எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னாக்க இந்த லூப் ஆஃப் ஹென்லில ஒர்க் ஆகும். சோ இந்த இடத்துல L வந்துருது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சோ அப்ப லூப் ஆஃப் ஹென்லி அந்த இடத்துல L அப்படிங்கிற லெட்டர் வருது. அடுத்தது இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய ஏரியா டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப்னு சொல்லுவாங்க, அதாவது DCT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல Tங்கிற லெட்டர் இருக்கு. T ஃபார் தயசைடு டயூரெட்டிக்ஸ். தயசைடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அதை அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மறக்காம. அடுத்தது ஸ்பைரனோலாக்டோன். இந்த இடத்துல Sங்கிற லெட்டர் வருது. லாஸ்டா ஸ்பைரனோலாக்டோன், அதை ஞாபகம் வச்சுங்க. எஸ் கலெக்டிங் ட்ரக். கலெக்டிங் அப்படிங்கிற இடத்துல சீன் வருது, அதுக்கு பதிலாக கலெக்டிங் அப்படின்னு கேன் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அப்ப K ஃபார் கலெக்டிங் அப்படின்னா பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம். இந்த Sங்கிறது ஸ்பைரனோலாக்டோன். இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த 5 லெட்டர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா MCQs இந்த ட்ரக் ரிலேட்டடா எந்த இடத்துல என்னென்ன ட்ரக் எல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத மட்டும் நம்ம ஈஸியா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க முடியும். சோ M அப்படிங்கிற ட்ரக் எந்த இடத்துல வருது? PCT, பிராக்சிமல் கன்வலேட்டட் டியூப். அடுத்தது அசிட்டசோலமைடு, அதுவும் பிராக்சிமல் கன்வலேட்டட் டியூப். பட் இந்த மேனிட்டால் ஸ்டார்டிங்லயே ஒர்க் ஆகும். சோ அதனால அது மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது அசிட்டசோலமைடும் இந்த 2 இடத்துல ஒர்க் ஆகுது. சோ இந்த இடத்தோட பேர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சோ இந்த இடத்தோட பேரு PCT. அடுத்தது லூப் ஆஃப் ஹென்லி. இந்த இடத்தோட பேர் லூப் ஆஃப் ஹென்லி. சோ இந்த இடத்துல Lங்கிற லெட்டர்ஸ் வருது. L அப்படின்னாவே லூப் ஆஃப் டயூரெட்டிக். அந்த டயூரெட்டிக்ஸ் எல்லாமே இந்த அசெண்டிங்ல மேல ஏறக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அசெண்டிங் மேல ஏறக்கூடிய இடத்த எப்படி அசெண்டிங் ஞாபகம் வச்சுக்கலாம், அபோவ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கலாம்னு சொன்னேன். இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் தான் இந்த லூப் ஆஃப் ஹென்லி ட்ரக்ஸ், லூப் டயூரெட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த இடத்துல T அப்படிங்கிற லெட்டர்ஸ் பிங்க் கலர் இருக்கு. இந்த இடத்துக்கு இங்க PCT, இங்க DCT. ஏன்னா டிஸ்டன்ஸ்ல வரக்கூடிய இடம். இது ஏற்கனவே முன்னாடியே இதே மாதிரியே ஒரு பாட்டு வந்துருச்சு, இதே மாதிரியே ஒரு பாட்டு அடுத்ததாகவும் வருது. சோ அதனால இது டிஸ்டன்ஸ்ல இருக்கனால டிஸ்டல்ட் கன்வலேட்டட் டியூப். இந்த பாட்டோட பேரு கலெக்டிங் டக்ட்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்ப கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதாவது பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ். ஸோ இப்ப ஸ்பைரனோலாக்டோன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து லூப் டயூரிட்டிக்ஸ், அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை பார்க்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியில வரக்கூடிய ட்ரக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை தான் இப்ப இதுல நம்ம பார்க்க போறோம். இதுல லூப் டயூரிட்டிக்ஸோட இப்ப முதல்ல பார்க்கலாம். இதுல லூப் டயூரிட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம நெப்ரானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லூப் டயூரிட்டிக்ஸ்ல யூ மாதிரி ஒரு வடிவத்தை நான் காமிச்சேன் இல்லையா அந்த பிக்சர்ல, அந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த நெப்ரானை ஒட்டியே செல்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது அந்த கிட்னில அந்த மெடுலா, அடுத்தது நம்ம கார்டெக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அதை ஒட்டியே செல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை ஒட்டியே வந்து பிளட் கப்பிலரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்ப பிளட் கப்பிலரிஸ், அதாவது இந்த இடத்துலதான் பிளட் கப்பிலரிஸ் அப்படின்னா, இந்த இடத்துல செல் அப்படின்னா, இந்த இடத்துல நெஃப்ரான். அதாவது நெஃப்ரான் வந்து இப்படி யூ மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த செல் இருக்கும், செல்லுக்கு பக்கத்துல பிளட் கப்பிலரிஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இந்த டயூரிட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ட்ரக்ஸ் எதுவும் நம்ம கொடுக்கல, லூப் டயூரிட்டிக்ஸ் எதுவுமே கொடுக்கல, நார்மலா என்ன நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னா, இந்த சோடியம் பொட்டாசியம் 2 குளோரைடு கோ டிரான்ஸ்போர்ட்டர் இது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம், இந்த சேனல் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, ரீஅப்சார்ப் சோடியம் பொட்டாசியம் 2 குளோரைடு அயன்ஸ் பேக் இன்டு பிளட் ஸ்ட்ரீம். இந்த அயன்ஸ் எல்லாமே பிளட்டுக்கு திரும்பி போயிடும். பிளட்டுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய அடுத்தது இந்த சோடியம், வாட்டர், இது மாதிரி ஆவரேஜா நமக்கு என்ன இருக்குமோ, என்ன யூரின் அவுட்புட் இருக்குமோ அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அதாவது ட்ரக்ஸ் எடுத்துக்காம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நல்லபடியா ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போது ஆவரேஜா அவங்களுக்கு எவ்வளவு யூரின் அவுட்புட் இருக்குமோ அந்த யூரின் அவுட்புட் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த டைம்ல நார்மலா அவங்களுக்கு இந்த மாதிரி யூரின் அவுட்புட் இல்லை. ஸோ அப்ப சரியா வந்து அந்த ப்ராசஸ் இல்லை, அவங்களுக்கு தான் நம்ம இந்த டயூரிட்டிக் அப்படிங்கிற ட்ரக்ஸை கொடுப்போம். அப்ப அந்த இடத்துல ஒரு ஃப்ரூசிமைடு லாசிக்ஸ் அப்படிங்கிற ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னாக்க அதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். கொடுத்தா அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஸோ இந்த லாசிக் ட்ரக்ஸை நம்ம கொடுத்தோடனே, லூப் டயூரிட்டிக் ட்ரக்ஸை கொடுத்த உடனே இந்த ரிசப்டார், அதாவது இந்த சேனலை உடனே போய் இந்த ட்ரக் பிளாக் பண்ணிடுது. ஸோ இப்ப இந்த சேனல் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ரீஅப்சார்ப் சோடியம் பொட்டாசியம் 2 குளோரைடு அயான்ஸ் பேக் இன்டு பிளட் ஸ்ட்ரீம். ஸோ இப்போ சோடியம் பொட்டாசியம் 2 குளோரைடு இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னாக்க, நம்ம கிட்னி என்ன பண்ணுது? பிளட்டை பியூரிஃபை பண்ணுது, பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுது. ஸோ அப்ப அந்த பிளட்டு கிட்னில போய் ஃபில்டர் ஆகும்போது இந்த சோடியம் பொட்டாசியம் 2 குளோரைடு இந்த மூணு எலக்ட்ரோலைட்ஸையும் யூரின்ல போக விடாம திருப்பி பிளட்டுக்கே எடுத்துக்குது. ஸோ இதை தான் வந்து ரீஅப்சார்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த ரீஅப்சார்ப் அப்படிங்கிற இந்த விஷயமே நடக்காம போயிடுது. ஸோ இந்த விஷயம் நடக்காம போனனால ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயமும் நடக்காது தானே. ஸோ அப்ப இந்த விஷயம் நடக்காம இருந்தா என்ன நடக்கும்? இந்த விஷயம் நடக்கும். இதுக்கு பதிலா என்ன நடக்குது? அப்ப இன்க்ரீஸ்டு எக்ஸ்கிரீஷன் ஆஃப் வாட்டர் அதிகமா எக்ஸ்கிரீஷன் ஆகும். அது கூட சேர்த்து சோடியம் பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்ஸ் இந்த யூரின் அதுவும் அதிகமா எக்ஸ்கிரீஷன் ஆகும். ஸோ இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட்டர் சோடியம் இது ரெண்டுமே ஒன்னொன்னு தொடர்புடையது. இந்த சோடியம் முன்னால போச்சுன்னா இந்த வாட்டர் பின்னாலேயே போயிடும். ஸோ அப்ப சோடியம் எங்க போனாலும் கூடவே இந்த வாட்டர் போயிடும். ஸோ அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அடுத்தது ஸோ அப்ப வந்துட்டு நம்ம உடம்புல அடுத்தது யூரின் வழியா இந்த சோடியம் பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே வாட்டர் இது எல்லாமே அதிகமா வெளியில போயிடுச்சு. ஸோ இப்போ அதிகமா வெளியில போயிட்டா என்ன நடக்கும்? பிளட்டை தானே ஃபில்டர் பண்ணுச்சு. அப்ப ஃபில்டர் பண்ணும்போது இப்ப 5 லிட்டர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வாட்டர் அதிகப்படியா வெளியில போயிடுச்சு, அதுல எலக்ட்ரோலைட்ஸும் வெளியில போயிடுச்சு, யூரின் மூலியமா வெளியில போயிடுச்சு. ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா 5 லிட்டருங்கிற இடத்துல 4 லிட்டர் தான் பிளட் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த பிளட்டை தான் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணணும். ஸோ அப்ப அதிகமா பிளட் இருக்கும் போது ஹார்ட் பம்ப் பண்ணும்போது அதிகமா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணணும், அதுக்கு வேலை அதிகம். ஸோ அப்ப ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப வேலை அதிகமா இருக்கும் போது ஹார்ட்டுக்கு ப்ரெஷரும் அதிகமா தான் இருக்கும். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து பிளட் குறைஞ்சிட்டனால அந்த பிளட்ல இருக்கக்கூடிய வாட்டர் ஃப்ளூயிடு எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அப்ப குறைஞ்சனால பாடி ஃப்ளூயிடும் குறைஞ்சிரும். அப்ப பாடி ஃப்ளூயிடு குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிபியும் குறைஞ்சிரும். ஸோ அதனாலதான் பிபி பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த ஃப்ரூசிமைடு டேப்லெட்டை இந்த டயூரிட்டிக்ஸ் டேப்லெட்டை பிரெஸ்கிரைப் பண்றாங்க டாக்டர்ஸ். இந்த ஒரு முறையிலையும் நம்ம பிபியை குறைக்கலாம். ஸோ அப்ப லூப் டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல நமக்கு இந்த ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகத்துல இருந்தா போதும். ஓகேவா? ஸோ அப்ப லூப் டயூரிட்டிக்ஸ் அப்படின்னாவே லூஸ் ஆல்
ஓகேவா? லூப் அப்படின்னா லூஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆல்னு வச்சுக்கோங்க. ஆல் அப்படின்னாக்க எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் வெளியில போயிடும். ஸோ அப்ப எல்லாமே வெளியில போயிடுச்சுன்னா குறைஞ்சு போயிடுது. அப்ப ஹைப்போ. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோ டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னாக்க கோ அப்படின்னாவே கோ எஜுகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்னா தானே இருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய சோடியம், பொட்டாசியம், 2 குளோரைடு எல்லாமே ஒன்னா சேர்ந்தே வெளியில போகும், ஒன்னா சேர்ந்தே உள்ள வெளியே போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த டிரான்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற சேனல்ல எல்லாம் ஒன்னாவே போகும். ஒன்னு உள்ள வெளியில போயிடுச்சுன்னா அது வழியா இன்னொன்னு உள்ள வராது அப்படிலாம் கிடையாது. இது ஒன்னாவே சேர்ந்து சேர்ந்து வெளியிலையும் உள்ளேயும் போய்கிட்டு இருக்கும். ஓகே, அடுத்து இந்த தைசைடு டயூரெட்டிக்ஸ் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். தைசைடு ட்ரக்கும் லூப் டயூரெட்டிக்ஸ் ட்ரக்கும் கிட்டத்தட்ட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த கோ டிரான்ஸ்போர்ட்டர் இந்த இடத்துல வராது. இந்த இடத்துல சோடியம் குளோரைடு சிம்போர்ட்னு வரும். சிம்போர்ட்னு வரும். இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேனல். இப்ப தைசைடு டயூரெட்டிக்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். டிஸ்டல்ட் கன்வலேட்டட் டியூப். சோ அந்த டிஸ்டல்ட் கன்வலேட்டட் டியூபுக்கும் அந்த டியூபை ஒட்டி அட்டாச்சா இருக்கக்கூடியது செல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த செல்ஸை ஒட்டியே அட்டாச்சா இருக்கிறது பிளட் கேபிலரிஸ் இருக்கும். சோ அப்ப அந்த செல்லுக்கும் நம்ம அந்த டிஸ்டல்ட் கன்வலேட்டட் டியூபோட செவருக்கும் இடையில தான் ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடியது தான் இந்த சேனல்னு சொல்றாங்க. அதாவது சோடியம் குளோரைடு சிம்போர்ட்னு சொல்றாங்க. இந்த சிம்போர்ட் வழியா இந்த சோடியம், பொட்டாசியம், 2 குளோரைடு இது எல்லாமே வந்து பிளட்டுக்கு போகக்கூடியத இந்த தைசைடு டயூரெட்டிக் சாப்பிடும்போது இந்த ஃபங்க்ஷனை, அதாவது இந்த சேனலையே பிளாக் பண்ணிடுது. இந்த சேனலை பிளாக் பண்றதுனால இது நடக்காம போயிடுது. சோ இது நடந்துச்சுன்னா இது நடக்கும், இதுவும் நடக்காம போயிடுது. சோ அப்ப இது ரெண்டும் நடக்காம இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சோ யூரின் அதிகமா போகுது, அதுல வாட்டர் அதிகமா போகுது, அதுல சோடியம், பொட்டாசியம், எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே வந்து அதிகமா போகுது. சோ இப்ப இதெல்லாம் யூரின் அதிகமா போயிடுச்சுனாவே பிளட்ல ஃப்ளூயிட் வால்யூம் குறைஞ்சிரும். ஃப்ளூயிட் வால்யூம் குறைஞ்சிருச்சுனாவே பிளட் வால்யூம் குறைஞ்சிரும். பிளட் வால்யூம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஹார்ட்டுக்கு பம்ப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அப்ப ஹார்ட்ல ப்ரெஷர் இருக்காது. சோ இந்த மாதிரி டயூரெட்டிக்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம அந்த ப்ரெஷரை குறைக்கிறோம். ப்ரெஷரை மட்டுமே குறைக்கிறதுக்கு இந்த டயூரெட்டிக்ஸ் கிடையாது. இது கூட சேர்த்து இன்னும் வந்து நம்ம எடிமான்னு சொல்லுவோம். இந்த கால்ல எல்லாம் ரொம்ப வீக்கமா இருக்கும். நம்ம நிறைய வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல பேஷண்ட் எல்லாம் வரும்போது பார்த்திருப்போம். கால்லாம் ரொம்ப வீங்கி இருக்கு, நீர் கோத்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. முழங்கால்ல எல்லாம் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டைம்ல இந்த டயூரெட்டிக்ஸை எடுத்துக்கும் போதும் அதுல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வால்யூம் எல்லாம் குறைக்குது. அடுத்தது ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கிட்னி சரியா வந்து ஃபில்டர் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படும். சோ அந்த டைம்லயும் இந்த டயூரெட்டிக்ஸை நம்ம எடுத்துக்கிறாங்க. அடுத்தது டயூரெட்டிக்ஸ் வந்து பல்மோனரி எடிமான்னு சொல்லுவாங்க. அதாவது லங்ஸ்ல வந்து நீர் கோத்திருக்கு, லங்ஸ் ஃபுல்லா சளியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாருங்களேன், ஆன்டிபயோட்டிக்கோட சேர்த்து அது அந்த சளி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது கூட சேர்த்து இந்த டயூரெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோவிட் டைம்ல எல்லாம் பாருங்களேன், நிறைய டயூரெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிமோனியா, இந்த கோவிட் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து இந்த டயூரெட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து லங்ஸ்ல வந்துட்டு ஓவரா வந்து வாட்டர் கண்டென்ட் நீர் கோத்திருக்கு அப்படின்னாக்க அதெல்லாம் வந்து யூரின் வழியா எக்ஸ்கிரீட் ஆகிறதுக்காக இந்த டயூரெட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப லூப் டயூரெட்டிக்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சோடியம் குளோரைடு சிம்போர்ட் அப்படின்னு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். மீதி எல்லாமே அதுல வர மாதிரியே சேம் தான். அடுத்தது கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார், அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இதுலயே வந்துருச்சு, பேர்லயே வந்துருச்சு. என்சைம் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைமை இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரக்ஸை யூஸ் பண்ணா இந்த என்சைமை போய் அது பிளாக் பண்ணிடுது. ஸோ இந்த என்சைமோட வேலை என்ன அப்படின்னாக்க, ரீஅப்சார்ப் பைகார்பனேட் சோடியம் அயன் இதை ரெண்டையுமே ரீஅப்சார்ப் பண்ணி பிளட்ல கொண்டு போய் கலந்து விடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்லயே திருப்பி கொண்டு போய் கலந்து விட்டுரும். ஸோ அப்ப இது திருப்பி கொண்டுட்டு போய் ரீஅப்சார்ப்ஷன் ஆகிறனால இந்த 2 அயனும் யூரின் வழியா போகாது. சோ இது 2 அயனும் யூரின் வழியா போகாம இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது தேவைக்கு அதிகமா உள்ள இந்த பைகார்பனேட்டும் சோடியமும் அதிகமா இருந்துச்சுன்னா இதனாலையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்காக தான் இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்குறப்ப என்ன பண்ணுது, அது இந்த என்சைமையே பிளாக் பண்ணிடுது. சோ அப்ப இந்த என்சைமையே பிளாக் பண்ணனால இது நடக்கல. இது நடக்காதனால என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்த பைகார்பனேட்டும் சோடியமும் யூரின் வழியா வெளியில போயிடுது. சோ இப்ப இந்த பைகார்பனேட்டும் சோடியமும் உடம்புல அதிகமாயிட்டா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ அந்த பிரச்சனைகள்லாம் வராம போயிடுது. சோ அதுக்காக தான் இந்த ட்ரக் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார்ல
இந்த பைகார்பனேட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, உடம்புல அதிகமாயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஐல வந்து இன்ட்ரா அக்யூலார் டென்ஷன் சொல்லுவாங்க. இன்ட்ரா அக்யூலார் பிரஷர். அந்த பிரஷர் அதிகமாயிடும். சோ அதை குறைக்கிறதுக்கும் இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ், அதாவது அசிட்டோசோலமைடு அப்படின்னு ஒரு ட்ரக் இல்லையா, நம்ம மெடிக்கல் ஷாப்ல கூட டயமாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் இருக்கும். இந்த டயமாக்ஸ் ட்ரக்ஸை நிறைய ஐ டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பாத்துருந்தீங்கன்னா தெரியும், பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா. எதுக்கு இந்த அசிட்டோசோலமைடை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த பைகார்பனேட்டை குறைச்சு நம்ம ஐல வந்து இன்ட்ரா அக்யூலார் டென்ஷன் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கு தான். அடுத்து இதுல பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸோட MOA. இந்த பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ் வந்து 2 இடத்துல ஆக்ட் ஆகி நமக்கு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுல ஒரு சில ட்ரக்ஸ் இந்த அல்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் ஆக விடாம அங்கேயே இதை பிளாக் பண்ணி இந்த அல்டோஸ்டிரான் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ரீஅப்சார்ப் ஆகி இந்த சோடியம், வாட்டர் இதெல்லாம் வந்துட்டு பிளட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். ஸோ இப்போ இந்த பிளட்டுக்கு எடுத்துட்டு போக விடாம இந்த அல்டோஸ்டிரானை கட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்காவே இந்த சோடியம், வாட்டர் எல்லாமே மற்ற எலக்ட்ரோலைட்ஸ் அது கூட சேர்த்து யூரினோட அவுட்புட் அதிகப்படுத்திடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளட் ஃப்ளூயிட் வால்யூம் வந்து உடம்புல குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரெஷர், ஒடிமா, எடிமா இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். அடுத்தது இந்த ஈனாக் வழியா எபிதீலியல் சோடியம் சேனல். இந்த சேனலை பிளாக் பண்ற மூலியமா சேம் இதே ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இப்ப கிளாசிபிகேஷன் படிக்கும் போது நம்ம பார்த்தோம், இந்த அல்டோஸ்டிரான பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் அது எல்லாமே ONE முடியும். அதாவது ஸ்பைரோனலாக்டோன், எப்ரிலனோன் அப்படிங்கிற 2 ட்ரக்ஸ் பார்த்திருப்போம். அடுத்தது இந்த ஈனாக்க பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்க 2 ட்ரக் படிச்சோம். அது என்ன, அமிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அமிட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அமிலோரைடு, அடுத்தது ட்ரையாமெட்ரின் அப்படிங்கிற ட்ரக். அடுத்து இதுல மேனிட்டால், அதாவது இந்த ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்கோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இதுல மெயினா ரிமைன் இன் தி லூமன் ஆஃப் தி நெப்ரான் அண்ட் இன்கிபிட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பை இன்க்ரீசிங் தி ஓஸ்மாலிட்டி ஆஃப் தி ஃபில்ட்ரேட். அவ்வளவுதான். இந்த இடத்துல ஓஸ்மாட்டிக் அப்படிங்கிற நேம்லயே இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இதோட கிளினிக்கல் யூஸ் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் இன்ட்ராக்ரனியல் பிரஷர் இன் கேஸ் ஆஃப் செரிபரல் எடிமா, அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஆஃப் அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், ப்ரிவென்ஷன் ரீனல் டாக்ஸிசிட்டி இன் சர்டைன் பாய்சனிங் கேஸ். ஸோ இந்த மேனிட்டால எப்போ வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு இந்த மேனிட்டால வந்து IV போடுவாங்க. அப்ப நம்ம கவனிச்சிருந்தோம்னாக்க அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இடத்துல இதெல்லாம் வரும். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு போடுவாங்க. அடுத்தது வந்து செரிபரல் எடிமா அது இருக்கவங்களுக்கும் போடுவாங்க. அடுத்தது ரீனல் டாக்ஸிசிட்டி, அதாவது கிட்னி ரிலேட்டடா இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுல ஏதாவது பாய்சனஸ் எஃபெக்ட் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகிறதுக்கும் இந்த மேனிட்டால் யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த டயூரெட்டிக்ஸ்ல ஏடிஆருக்கு வந்துட்டோம். அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஆஃப் லூப் டயூரெட்டிக்ஸோட சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, லூப் அப்படின்னாவே லூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ லூப் இஸ் ஈக்குவல் டு லூஸ் ஆல், ஓகேவா, ஆல் ஹைப்போ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 வார்த்தை. ஸோ அப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் லூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ஆகும், குறைஞ்சுதானே போயிடுவோம். ஸோ அப்ப குறையறதுக்கு பேர் தானே ஹைப்போ. போனா போயிடும், நம்ம கிட்ட இருந்து போயிடும். ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹை போயிடும். அப்ப மேல இருக்கக்கூடிய விஷயம் கீழே குறைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்ப எல்லாமே வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ அப்ப சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஹைட்ரஜன், குளோரைடு இது எல்லாமே வந்து இந்த லூப் டயூரெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சிடுது. ஸோ இது எல்லாமே ஹைப்போஸ்டேட்டுக்கு போயிடுது. அடுத்தது பக்கத்திலேயே ப்ளூ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ப்ளூ மட்டும் அதிகமாயிடுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் வெளியில போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு ஒட்டி போயிடுது. ஸோ அதுக்கு என்ன, ப்ளூ மாதிரி ஒட்டிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் அதிகமாயிருது. ப்ளூ உடம்புக்குள்ள அதிகமானோடனே உடம்பு ஒட்டிக்குது. ஸோ அப்ப G ஃபார் கிளைசிமியா, L ஃபார் லிப்பிடமியா, U ஃபார் யூரிசெமியா. ஸோ இப்போ இந்த ஃப்ரூசிமைடு இந்த மாதிரி லூப் டயூரெட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல குளுக்கோஸ் அதிகமாயிடுது, லிப்பிட்ஸ் அதிகமாயிடுது, யூரிக் ஆசிடும் அதிகமாயிடுது. ஸோ அப்போ வந்துட்டு கவுட்லாம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த டயூரெட்டிக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணோம்னா இன்னும் மேலும் அவங்களுக்கு கவுட் அதிகமாயிடும். ஏன்னா யூரிக் ஆசிடால தானே கவுட் வருது. ஸோ அப்போ யூரிக் ஆசிட் இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னா கவுட் உள்ள பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க டாக்டர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க உள்ளது எல்லாமே
குறைஞ்சிருச்சு. அதாவது இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சுனாவே, நமக்கு ஏதாவது வாமிட் வந்திருக்கும். இல்லன்னா டயரியா போயிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே குறைஞ்சிருது. ஸோ யூரின் நெறைய போனாலும் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே குறைஞ்சிருது. அதனால தான் நம்ம டயரியாலாம் போறப்ப இந்த எலக்ட்ரால் அப்படிங்கிற பவுடர்ஸ் குடுக்குறாங்க. அதுல இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல வந்து டயரியா போகும்போது நம்ம வாயெல்லாம் எப்படி இருக்கும்? வாயெல்லாம் ட்ரை ஆயிடும். ஏன்னா நமக்கு தான் வந்து ஃபுல்லாவே வந்து டீஹைட்ரேஷன் ஆயிடுமே. ஸோ அதனால ஃபுல்லா வாட்டர் கன்டென்ட்டே உடம்புல இருக்காது. அப்ப ட்ரை மவுத். அடுத்தது இந்த கால்சியம் ஃபுல்லா அளவுக்கு அதிகமா குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ஓட்டோடாக்சிசிட்டி எஃபெக்ட் வருது. ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிற விஷயம். யூரிக் ஆசிட் வந்து அதிகமாயிடுது. அடுத்தது வந்து பிளட் விஷன். ஏன்னா நமக்கு ஃபுல்லா வந்து டயர்ட் ஆயிட்டோம். அடுத்தது உடம்புல சத்தே இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மயக்கமா வரும்ல. ஸோ அப்ப மயக்கமா வரும்போது கண்ணு நல்லா தெரியுமா? தெரியாது. ஸோ அப்ப பிளட் விஷன். அடுத்தது டயர்டா இருப்பாங்க. அதனால டயர்டு. ஸோ அப்ப இத எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, லூப் டையூரெட்டிக்ஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ஆல் ஹைப்போ இந்த ஒரு வார்த்தை. அடுத்தது டப்ட். டவுட்ன்னு சொல்லி. ஸோ அவன் எந்திரிச்சு வர்றது டவுட் தான்ப்பா. ஏன்னா ஃபுல்லா அவனுக்கு எல்லாமே குறைஞ்சு போச்சுப்பா. அவன் எந்திரிக்கவே முடியாதுப்பா. படுத்தாப்பா கிடக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. ஸோ அப்ப க்ளூ க்ளூ மாதிரி இப்படி போய் கிடப்பா ஆளே அப்படின்னு சொல்றாங்களா? இந்த 3 வார்த்தையும் வச்சு நாம இந்த லூப் டையூரெட்டிக்ஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ட ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல இந்த லா6 அப்படின்னு பேர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. லா6 அதாவது லாஸ்ட் 6 ஹவர்ஸ். இதுதான் வந்து லா6 அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா ஃப்ரூசிமைடோட ஆக்ஷன் வந்து எவ்வளவு நேரம் இருக்கும், அதோட எஃபெக்ட் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா 6 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்துட்டு ஃப்ரூசிமைடை வந்து ஈவினிங் 4 மணிக்கு மேல எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நைட்டு ஃபுல்லா அவங்க யூரின் போறதுக்காக அடிக்கடி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அவங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் ஃப்ரூசிமைடை வந்து மார்னிங் போட சொல்றாங்க. இந்த மாதிரி டயபெட்டிக்ஸ் எல்லாம். இந்த சோடியம் குறைஞ்சிச்சுன்னா இதை வந்துட்டு ஹைப்போ நேட்ரிமியான்னு சொல்லுவாங்க. பொட்டாசியத்தை ஹைப்போ கலிமியா, ஹைப்போ கால்சிமியா, ஹைப்போ மெக்னீசியா, இந்த H+ வாட்டரை வந்து ஹைப்போ வாலுமியா, இது ஹைப்போ குளோரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல குளுக்கோஸ், லிப்பிடு, யூரிக் ஆசிட் இது அதிகமாகிறத வந்துட்டு ஹைப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஹைப்பர் கிளைசிமியா, ஹைப்பர் லிப்பிடிமியா, ஹைப்பர் யூரிசிமியா. அடுத்தது இந்த தயசைடு டயூரெட்டிக்ஸோட ஏடிஆர். அதுல வந்துட்டு ஆல் ஹைப்போ அப்படின்னு பார்த்தோம். லூப் டயூரெட்டிக்ஸ்ல ஆல் ஹைப்போன்னு பார்த்தோம். ஏன்னா லூப் அப்படின்னா லூஸ் ஆல். ஓகேவா? இந்த இடத்துல வந்து தயசைடு கொஞ்சம் தான் அப்படியே லூப் டயூரெட்டிக்ஸோட அடாப்ட் ஆகும். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஹைப்போ. அதுல என்னென்ன நமக்கு வந்து குறையுது அப்படின்னாக்க சோடியம், பொட்டாசியம், அடுத்தது மெக்னீசியம். ஸோ இதெல்லாம் குறையறனால பிபியும் குறையுது. இதுதான் வந்து இதோட சைடு எஃபெக்ட். அடுத்தது என்னென்னலாம் அதிகமாகுது அப்படின்னாக்க அதுல இருக்க மாதிரியே தான். இதுல வந்து சி மட்டும் இந்த இடத்துல ஒரு லெட்டர் அதிகமா வருது. ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து குளோரைட்டு பார்த்தோமா, ஹைப்போ குளோரைட்டு. ஸோ அந்த குளோரைட்டு போயிட்டு இந்த இடத்துல கால்சியம் வந்துடுது. ஸோ குளுக்கோஸ், லிப்பிடு, யூரியா, கால்சியம் இது எல்லாமே அதிகமாயிடுது. ஓகேவா? ஹைப்பர். ஸோ கம்மியாகிறதுன்னு பார்த்தா சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாம் கம்மி ஆயிட்டனால பிபியும் கம்மி ஆயிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக். அந்த பொட்டாசியம் அப்படிங்கிற அந்த கிட்னி தான் வந்து இந்த சேர்ல உட்காந்துருக்கு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பொட்டாசியம் அதிகமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த கீரை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால அந்த கிரீன் லீஃப் அந்த கலரு. ஸோ ஷீட் அது வந்து ஒரு ஷீட்ல உட்காந்துருக்கு. பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக். ஸோ அப்ப சீட் எஸ் ஃபார் ஸ்பைனல் லாக்டோன், இ ஃபார் எப்ளிரி நான், அடுத்தது ஏடி அப்படின்னா அமிலோரைடு ட்ரையாமெட்ரின். ஸோ நாக் அப்படிங்கிற இடத்துல வந்து அமிட்ரி அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ நாக் அப்படிங்கிற இடத்துல அமி ட்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ அப்ப இந்த எபிதீலியல் சோடியம் சேனல் அதை வந்து இன்ஹிபிட் பண்ற மூலியமா இந்த 2 ட்ரக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்ப பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக்கை முழுசா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுல ஏடிங்கிறது வந்து ஈனாக்ல ஒர்க் ஆகும். எஸ்இ அப்படிங்கிற ட்ரக் வந்து அல்டோஸ்டிரான் ஆண்டகோனிஸ்ட். அதாவது ஆண்டகோனிஸ்ட் அப்படின்னா இன்ஹிபிட்டர். அடுத்து பாருங்க, இந்த பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக்ஸ்ல ஏற்படக்கூடிய அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா மெயினா 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 ஏடிஆர் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக்னால நடக்குது. பொட்டாசியம் ஸ்பேரிங் அப்படின்னா என்ன? பொட்டாசியத்தை தவிர
அதாவது பொட்டாசியத்தை கலெக்ட் பண்ணி அதை பத்திரப்படுத்தி வச்சுக்குது, ஸ்ப்ரிங் பண்ணி வச்சுக்குது. சோ அப்ப மீதி எலக்ட்ரோலைட்ஸை மட்டும்தான் யூரின்ல வெளியில அனுப்புது இந்த பொட்டாசியம் ஸ்பேரிங் டயோட். அப்போ பொட்டாசியத்தை வெளியில அனுப்பாம உள்ள வச்சுக்கிச்சுன்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா உள்ள பொட்டாசியம் அதிகமாகும், பொட்டாசியம் லெவல் வந்து உள்ள அதிகமாகும். சோ அப்ப உள்ள அதிகமாயிட்டா அதனாலயும் ஏதாவது பிரச்சனை இருக்கும்ல. சோ அப்ப உள்ள அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது மேலா இருந்தா அவங்களுக்கு கைனகோமாஸ்டியா அந்த மாதிரி ஒரு பிரஸ்ட் டெவலப் ஆகும் மேலுக்கு. இதுதான் வந்து கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சைடு எஃபெக்ட். இது சிமெட்டடின் அப்படிங்கிற ட்ரக்குக்கும் இதே சைடு எஃபெக்ட் நம்ம பார்த்திருப்போம். இன்னும் ஒரு 2-3 ட்ரக் இருக்கு, அதை நான் சொல்றேன். அடுத்தது, இந்த பொட்டாசியம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நம்ம இசிஜில ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த இசிஜில டி வேவ் அப்படின்னு ஒரு வேவ் இருக்கு, அதாவது இந்த இடம். இதோட டியூரேஷன் இப்படி முடியறதுக்கு பதிலா இதோட டியூரேஷன் கொஞ்சம் தள்ளி இப்படி முடியும். சோ அப்ப இதோட கேப் வந்து பெரிய லாங் கேப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி இசிஜில பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஹைப்பர் கலீமியா அப்படின்னு சொல்லிட்டு பேர். சோ அப்ப இசிஜில மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா ஹார்ட்லயும் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். அதிகப்படியான டோஸ், அதிகப்படியான ரொம்ப நாளா எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதப்ப இதோட சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கைனகோமாஸ்டியாவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸுக்கு ஷார்ட்டா நம்ம டிஸ்கோ, அடுத்தது மெவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? டிஸ்கோ அப்படின்னா இந்த ஜென்ஸ் லேடிஸ் மாதிரி ஒரு கெட்டப் போட்டுக்கிட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு லேடிஸ் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாங்க ஜென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ டி ஃபார் டிஜிட்டாலிஸ், ஐ ஃபார் ஐசோனைஸ்டு, எஸ் ஃபார் ஸ்பைரனல் ஆக்டோன், சி ஃபார் சிமெட்டிடின், ஓ ஃபார் ஓஸ்ட்ரோஜன், அப்படி இல்லைனாக்கா ஆன்டி டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எம்இ அப்படிங்கிறது மெட்ரோனிடசோல், விஇ அப்படிங்கிறது வெரபாமில். பட் ஆனா வந்து இந்த டிஸ்கோ அப்படிங்கிற லெட்டர்ஸ்ல வரக்கூடிய ட்ரக்ஸ் தான் அதிகமா இந்த எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அடுத்து இந்த டயூரோட்டிக்ஸை மெயினா இந்த லூப் டயூரோட்டிக்ஸை எடிமா, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், நெப்ரோட்டிக் சிண்ட்ரோம், லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்ல அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர், பல்மோனரி எடிமா, ஹைப்பர் கால்சிமியா, அடுத்தது வந்து ஆக்சிலரேட் தி எக்ஸிகிரேஷன் ஆஃப் பாய்சன், அதாவது ட்ரக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பாய்சன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டயூரோட்டிக் கொடுத்தோம்னா சீக்கிரமா ஃபில்டர் ஆகி அந்த டாக்ஸினையும் வெளியில எடுத்துட்டு வந்துடும். அதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த யூஸ் எல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நீர் கோர்த்துக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த லூப் டயூரோட்டிக்ஸ் ஒர்க் ஆகும். அது மாதிரி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னுங்கிறத நான் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் என்ன அடுத்தது இது மாதிரி நல்ல வீடியோக்களை பதிவிட என தூண்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.